வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தினம் ஒரு திட்டம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் பார்த்தோம்னா அந்த நேம்லேயே இருக்குது, தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை வழங்குறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 2021. இத்திட்டம் முதலில் சென்னையில் உள்ள திருவிக நகர் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனாவால் வேலை இழந்த நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலை வழங்குவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த மாதிரி ஒரு வேலையை வழங்கலாம் அப்படின்ட்டு பரிந்துரைத்த கமிட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா, சி ரங்கராஜன் கமிட்டி தான் இந்த திட்டத்தை பரிந்துரைச்சிருக்காங்க. சி ரங்கராஜன் அப்படின்றவர் பார்த்தோம்னா இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் கவர்னர் தான் சி ரங்கராஜன். அவர் தான் இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை பரிந்துரைத்திருக்காரு. இந்த திட்டத்தினுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தின் கீழே ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திறனற்றவர்கள், பாதி திறன் உடையவர்கள், முழு திறன் உடையவர்கள் என்று நகர ஏழைகளை 3ஆக பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பணி வழங்கப்படும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒர்க்கையே கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு திறனற்றவர்கள், அதுக்கப்புறம் பாதி திறன், கொஞ்சம் பார்ஷியலாக நாலேஜ் இருக்கவங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லி நாலேஜாக இருக்கவங்க, இவங்க எல்லாரையும் பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பணி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தோம்னா 18 முதல் 60 வயது வரை. வயது வரம்பு 18 முதல் 60 வயது வரை. இடஒதுக்கீடு பார்த்தோம்னா பெண்களுக்கு இதில் 50% இடஒதுக்கீடு இருக்குது. மேற்கொள்ளப்படும் பணிகள், இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நகரங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், வெள்ளக்கால மீட்பு பணிகள், அதாவது நகரத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறது, இயற்கை வளங்களை எல்லாத்தையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் பாதுகாக்கிறது, வெள்ள காலத்தில் ஏற்படுற அந்த மீட்பு பணிகளுக்காகவும் இவங்களை பணியமர்த்துறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்றாங்க. இதற்கான நிதி ஒதுக்கீடு பார்த்தோம்னா, இத்திட்டத்தை செயல்படுத்த 100 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2021 தான் தொடங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனாவில் வேலை இழந்த நகர்ப்புற ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இது பார்த்தோம்னா பரிந்துரைத்த கமிட்டி சி ரங்கராஜன் கமிட்டி. அந்த திட்டத்தினுடைய அம்சங்கள் என்னென்னன்றதை பார்த்தோம். வயது வரம்பு, இடஒதுக்கீடு, மேற்கொள்ளப்படுற பணிகள் என்னென்னன்றதையும் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.